இப்பொழுது ஆரம்பமாக கிராத் எஸ் முகமது ஹுசைன் நமது மாணவர் துவக்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். إنك لمن المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم. لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. صدق الله العظيم. السلام عليكم. அல்லாஹ் தஆலா இந்த கிராமத்து மாணவருக்கு அல்லாஹ் தஆலா மேலும் அவனுடைய வாழ்க்கையை பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக நமது நபியை புகழ்ந்து கவிதையாக அழகாக பாட வருகிறார்கள் நமது ஆலிமா மாணவிகள் தஸ்லீம் ஃபிர்தோஸ், ராபியா, உம்மு ஹபீபா. நான்
ஆலிமா மாணவிகள் நபியை புகழ்ந்து அழகாக பாடினார்கள். இதேபோல் நாமும் நம் வாழ்வில் மறுமை நாள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்பவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பானாக. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் இன்று நடைபெறும் அல் மதரசத்து சுல்தானியாவின் முதலாம் ஆண்டு விழாவில் அனைவரையும் நான் மனமுவந்து வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் அல் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் மதரசாவின் முதல்வர் கண்ணியமிகு தர்மா பள்ளி இமாம் அவர்களையும் இன்னும் அல் மதரசு சுல்தானியா ஹஜ்ரத் அவர்களின் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் பள்ளி இமாம் ஹஜ்ரத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த மதரசாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நம் கண்ணியமிகு தலைமை ஆசிரியர் உஸ்வத்துல் ஹுசனா பேராசிரியர் ஆலிமா சுமையா ரமலானா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த மதரசாவின் கண்ணியமிகு பேராசிரியர் ஆலிமா ஜசீமா பேகம் எம்ஏ அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த மதரசாவின் கண்ணியமிகு நிர்வாகிகள் மதரசாவின் சார்பாக அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். மேலும் இங்குள்ள தாய்மார்கள், பெரியோர்கள், நம் மாணவ மாணவிகள் அனைவரையும் இந்த மதரசாவின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல் மதரசத்து சுல்தானியாவின் பேராசிரியர் ஜசீமா அவர்கள் அறிமுக உரை பேச வருகிறார்கள். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا
நம்ம அல் மதரசத்து சுல்தானியா. இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். மார்க்க கல்வி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்தந்த தவறுகள் இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம், பிள்ளைகளை பற்றின கவலையே நமக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்ப துனியாவுல உலக கல்வி அப்படின்றது தலையெடுத்து ஆடுது. அது இல்லைன்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சரே கிடையாது. அப்படிதானே? இப்ப நம்ம பேசலாம், மறுபடியும் பேசிட்டே இருக்கோம். இன்மையில அப்ப என் பிள்ளை என்ன செய்யறது? அப்போ இன்மையில காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல படிச்ச கல்வியை வந்து மதரசா டியூஷன்ல போய் படிச்சா மட்டும்தான் அவங்களால ஃபாலோ பண்ணி கொண்டு போக முடியுது. அப்ப டியூஷன் ஸ்கூல் இந்த ரெண்டுலயுமே மதரசான்றத வந்து நம்ம தாய்மார்கள் வேற வழி இல்லாம விடுற சூழ்நிலை இருக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையான மதரசா டியூஷன் ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமா நம்ம மதரசத்து சுல்தானியா நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கல்லூரியில சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லூரியில் பயிலும் மாணவிகள் இன்னும் படிப்புரையும் பெண்களுக்கான பிரத்யேக மாலை நேர பாடத்திட்டம். இரண்டாவதாக, கல்லூரியில் பணியும் சமகாலத்திலேயே 3 ஆண்டுகளில் ஆலிமா பட்டம் பெறும் ஒரு அரிய வாய்ப்பு. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை 3 ஆண்டு காலம் மல்லிகா பட்டம் பெறும் ஒரு அரிய வாய்ப்பு. ஆலிமா மற்றும் மல்லிகா பயிலும் அனைத்து மாணவிகளும் மாதம் ஒரு குர்ஆன் முடித்து வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் பேச்சு பயிற்சி, கருத்தரங்கம், பட்டிமன்றம், பயான், மோட்டிவேஷனல் ஸ்பீச், குடும்பவியல், ஸ்போக்கன் அரபிக் பயிற்சி என பல பயிற்சிகள் கொடுத்து நம் மாணவிகளை மாணிக்கங்களாக மெருகூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். இன்னும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் மாலை நேரங்களில் மதரசா மற்றும் டியூஷன் என இரண்டையும் கற்கும் வகையில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மதரசா மற்றும் டியூஷன் படிக்கும் மாணவ மாணவிகள் குர்ஆன், சூரா மன்னம், அரபி எழுத்து பயிற்சி, தமிழ், ஆங்கிலம், அரபு என பல மொழிகள் வாசிக்கும் திறன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இம்மதரசாவில் மிகச் சிறந்த வாய்ப்பாக குடும்ப தலைவிகளுக்கு 1 மணி நேர வகுப்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்திட்டத்தில் சூறாக்கள் மனனம், மார்க்க சட்டங்களை தெளிவாக விளங்குதல், பயான், திக்ர் மஜ்லிஸ், சூரா துஆ மஜ்லிஸ் என பல விஷயங்களில் பயன்பெற்று வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப காலத்துல நம்ம குடும்ப பெண்கள் என்ன செய்றோம்? காலையில இருந்து வேலையை பார்த்துட்டு அந்த ரெஸ்ட் கிடைக்கிற நேரத்துல மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். எப்படி? ஒண்ணே டிவி பார்க்குறோம், இல்லையா யாரையாவது பத்தி நம்ம பேசுறோம், புறம் பேசுறோம், போன் பேசிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய காலையில இருந்து நைட்டு வரையும் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு அதையெல்லாம் யோசிச்சு நம்மளுடைய உடலையும் வருத்தி நம்மளுடைய டென்ஷனை யாருக்கு காமிக்கிறோம்? சாயங்காலம் வர பிள்ளைங்க தான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்க சூழ்நிலையில வீணான விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து அந்த 1 மணி நேரம் மார்க்க வழியா அல்லாஹ்வுடைய வழியில செலவிடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த மதரசத்து சுல்தானியா கல்லூரி நிறைவேற்றி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக, நம் மதரசா சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் தர்வா நிர்வாகிகளுக்கும் பல நல்லுள்ளவர்கள் நம் மதரசா முன்னேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம் மதரசாவை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் பேராசிரியர்கள், பேராசிரியர்களுக்கும் முழு ஒத்துழைப்பை தந்து வரும் நம் பெற்றோர்களுக்கும், நம் மகளாவாசிகளுக்கும், குறிப்பாக நம் மாணவ மாணவி கண்மணிகளுக்கும் அல்லாஹ் ஈருலக வெற்றியையும் தந்தருள்வானாக என்று துஆ செய்தவராக என் உரையை முடிக்கின்றேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மதரசாவின் பேராசிரியை ஜசீமா அவர்கள் அழகான முறையில் மார்க்க கல்வியை பற்றி எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் இது போன்று நம் அனைவரையும், நம் பிள்ளைகளையும் மார்க்க கல்வியை கற்று பயனுள்ள அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. இப்பொழுது அடுத்தபடியாக இந்த வயதிலும் அழகான முறையில் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு சூறாவை ஓத வருகிறார்கள். சமீ
ஃபரீதா அவர்கள். இந்த மதரசால வர்றதுனால நமக்கு தூங்காம நல்லா சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து நல்லா நம்ம குரான் ஓதி இருந்தாலும் நல்லா தெளிவா இந்த சூறாக்கள்ல இருக்கிற மிஸ்டேக்லாம் தெளிவா இவ்வளவு தப்பு பண்றோம் பண்ணலன்றது தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் வந்து தொழுகையில நிறைய நம்ம தப்பு விட்டு தொழுகிறோம். அந்த தொழுகையெல்லாம் அதற்கு வந்து சரி பண்ணி சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால நாங்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்கோம். அதனால எல்லாரும் மதரசாக்கு வந்து நீங்களும் எல்லா பெண்களும் பயன் அடைஞ்சிருக்கோம். ஃபாதர் பானு அரணை தல்லதி இன்னாதே நாசூராவை ஓத வருகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரை தல்லதி யுகத்திபு பித்தீன் வதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யகுல்லு அலா தஅமில் மிஸ்கீன் வகைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் ஷாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நீங்க இந்த மதரசாவில் நீ என்ன உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அடைஞ்சிருக்கீங்க? இப்போ வந்து இந்த மதரசால வந்து இப்போ பிள்ளைகள்லாம் அட்வான்ஸாக இருக்குது. நான் படித்த சுறாக்கள்லாம் அவங்க எப்பயோ எல்கேஜி யூகேஜிலே படிச்சு வச்சுருக்காங்க. சரிங்களா? அவ்வளோ அட்வான்ஸாக இருக்கிறப்ப நாங்கள் வந்து இப்போ படிச்சிருக்கோம். சில தவறுகள்லாம் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணாங்க அதுக்கு. இப்போ நான் வந்து மதரசா போகுது பிள்ளை, என்னுடைய பொண்ணு போகுது மதரசாக்கு. அப்போ அந்த பொண்ணு படிச்சுட்டு வர்றத நான் கேட்கும் போது எனக்கு அந்த சூறா கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த பொண்ணு படிக்கிறது கரெக்டாக இல்லையா தெரியணும், எனக்கு தெரியணும். அதனால நான் இந்த மதரசால வந்து இதை வந்து கரெக்டாக பண்ணி நான் இன்னும் நிறைய சூறாக்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய வாஜிப்புகள் இந்த மாதிரி நிறையா சொல்லித்தராங்க. அது எல்லாமே நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி நம்ம மகளால் இருக்க பெண்கள் நம்ம வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிள்ளைகளை நம்ம பின்பற்றி நடந்துக்க முடியும், கரெக்டாக கொண்டு போக முடியும். இப்போ என்னுடைய வயசு 40 வயசு ஆகுது, என்னுடைய பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது. அவன் ஒரு காலேஜ் போகிறப்ப அவளுக்கு ஒரு 15, 16, 17 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிடும். அப்போ என் குழந்தைய வந்து நல்ல ஒழுக்கமா மார்க்க ரீதியாக நான் வளர்த்தா மட்டும்தான் நாளைக்கு காலேஜ் வாசலில் போய் நின்று என் பொண்ணு கரெக்டாக வெளியே வராளா போறாளா வராளா இந்த மாதிரி நம்ம கூட்டிட்டு வர தேவை கிடையாது. அவளுடைய வேலையை அவன் கரெக்டாக பண்ணுவான். அதனால அவன் வந்து கரெக்டாக நம்ம பார்க்க வைக்க இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம மார்க்க ரீதியாக கரெக்டாக கொண்டு வரணுன்ற ஒரு இதுக்காண்டி தான் வந்து நான் படிக்க வரேன். அவளை நல்லா இன்னும் நல்லா சீர்படுத்தணும். ஒன்று செஞ்சு முடிச்சாங்கன்னா ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவா சொன்னோம்னா வீடு வந்து நல்லா பக்கத்தாக இருக்கும், வீடு வந்து இதாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த துவா நான் ஒன்று செஞ்சு முடிச்சோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படின்னு சின்ன பிள்ளை எல்லாம் 2 வீட்டில் இருக்கிறாப்புல எல்லாம் ரப்பி எனக்கு செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் இதாக அந்த துவா என்னன்னு சொல்லலாம்? அல்லாஹும் மௌசல்லி தன்வி வசில்லி தாரி பிபி இபாரிக்லி ஃபீல் ஜிகி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வயசாயிடுச்சு, இந்த வயசுல போய் நம்ம படிக்கணுமா, இனிமே போய் மதரசா போய் போகணுமா, கூச்சமா இருக்கு, எங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படிலாம் நினைக்க வேணாம். ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு வயசு
இன்னும் கல்வின்றது கடல் போடுறது நமக்கு தெரியும். அதாவது நம்ம எந்த வயசு இருந்தாலும் நம்ம படிக்கலாம். அதுவும் அரபி நம்ம குரானுன்றப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் எவ்வளவு நன்மை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால நீங்க வந்து பின்தொடர்ந்து வந்து படிக்க கத்துக்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, கத்துக்க நீங்க நினைங்க. சரிங்களா? நாங்க வந்து இப்ப இருக்கிறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா எங்களுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும், இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா கொண்டு போவாங்க. சரிங்களா? ரொம்ப பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர்ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரி வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்ஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வந்து இப்போ ஓத வர ஆர்வமா ஓத வர்றதுக்கு காரணம் இந்த மல்சாவின் மூலியமா நீங்க என்ன பிரயோஜனம் அடைஞ்சீங்க? இந்த மதரசாவை நீங்கள் ஏற்படுத்தணும்னு நல்லா எங்கள் உஸ்தாத்மார்கிட்ட கேட்டுக்கிறது முதல் விஷயம். நம்ம ஏரியாவில் மகளாவில் ஒரு மதரசா இல்லை, ஒன்றும் இல்லை. நிறையா பேருக்கு இந்த குறைய சொல்லி தர்கா நிர்வாகத்துக்கையும் சொல்லுவேன், ஏன் இப்படி வைக்காமல் இருக்கேன்னு. என்னுடைய ஆசைக்கு நிறைவேற்றி இந்த மதரசா வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். முதல் ரெண்டாவது வந்து இந்த வயசுல இருந்தாலும் இறை அச்சம்னு ஒன்று மனசுல இருக்கு. நாளைக்கு மறுமையில என்ன பதில் சொல்ல முடியும்? தவறான பாடங்களை படிச்சுட்டு போய் அது தப்பா போறதுக்கு தெளிவான இப்படிதான் படிக்கணும், இதுதான் செய்யணும், இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அல்லாஹ் வந்து இந்த வயதுல எங்களை வர வச்சு படிக்க வச்சு ஓத வச்சானே, அதுக்கே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். என் உஸ்தாத்மார்கள் நல்ல உஸ்தாத்மார்கள் கிடைச்சாங்க, அவங்க எல்லாத்தையும் அவங்களோட சேர்ந்து நான் ஒத்துழைப்பு. அதனால என் மகளாவில் என்ன, எனக்கு ஒரு கொரோனா 1 வருஷம் ஆயிடுச்சு. யாருமே நம்ம பெண்கள் எல்லாமே தூங்குறாங்க, மத்தியானம் சினிமா பார்க்குறாங்க, டிவியில் பார்த்துருக்காங்க, நான் கண்ணால் பார்க்குறேன். ஆனால் ஏன் இந்த இதில் செய்யணும்? ஐயோ நான் பிள்ளைய கூப்பிட போகணும். அதாம்மா சொல்கிறேன், கடலில் அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், குளிக்கவே முடியாது, நினச்சா நின்றுட்டே தான் இருக்கணும். எப்பவுமே ஓயாது கடல் அலை. நம்ம என்ன செய்யணும்? அலையோட அலையா போய் முங்கி குளிச்சுட்டு வரணும். அது மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் வேலைங்கிறது ஓயாத ஒன்று, கடமை. அது நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வழிகாட்டியா இருந்தால் தான் நம்ம பிள்ளைகள நம்ம, நீ மட்டும் சினிமா பார்ப்ப, என்ன மட்டும் டிவி பார்க்காதுன்னு சொல்வேன், நம்ம பிள்ளைகளே நம்மளை கேட்பாங்க. அதனால நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து வயசெல்லாம் பார்க்காதீங்க. இங்கே ஒன்றும் உங்களை மிரட்டியெல்லாம் பாடம் சொல்லி தர மாட்டாங்க. நல்லா எளிமையான முறையில் நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்லி தராங்க. அதனால தயவுசெய்து பெண்கள் நிறைய பேர் வந்து இனிமையாவது வந்து சேருவீங்க நம்பிக்கை இருக்கீங்க. பாருங்க எவ்வளோ பேர் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே வரலாம், வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய பயம் மனசுல இருந்துச்சுன்னா மட்டும்தான், இறையச்சம் இருந்தால் மட்டும் வாங்க. உங்க முகத்துல எவ்வளோ பொலிவு இருக்கும், எவ்வளோ நூறு கொடுக்குறாங்களா. இந்த மதரசால ஓதுறவங்க வைக்கிறவங்க பாருங்களேன், நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவான். அல்லாஹ் நம்ம கேட்குற துவாயெல்லாம் கபூலாக்குவான். நம்ம இதுவும் நமக்கு இந்த கல்வி வந்து ரொம்ப முக்கியமானது. ஐயோ நான் படிக்கல, குரானே படிக்கல, எப்படி போறதெல்லாம் நினைக்காதுங்க. உங்களுக்கு எளிமைப்படுத்தி தமிழ்லேயே எழுதி அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி அவ்வளோ எளிமையான முறையில் சொல்லி தராங்க. தயவுசெய்து எல்லாருமே இந்த தடவை வந்து சேருவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்க. இல்லாட்டி நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வருவேன், சேரலைன்னா நான் வந்து சொல்லுவேன், கூப்பிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்லாஹ் தாலா இவ்வளோ வயதிலும் எவ்வளோ அழகாக பேசுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. அவர்கள் எப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படா வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த திண்ணை தோழர்கள் வந்து உட்கார ஆரம்பிச்சாவே ஒரே
சொர்க்கத்தை தேடி ஓடினால் மறுமை வரை நமக்கு சொர்க்கம் உண்டு. எதுவரை என்றால் மறுமை வரை. நம்ம சொர்க்கத்துக்கு ஒரு வழி என்று எது சொன்னால் அது மார்க்க கல்வி மட்டுமே. உலக கல்வி நிரந்தரம் இல்லை. அதனால் தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த வயதில் எவ்வளவு அழகாக அந்த பெண்மணி அவர்கள் பேசினார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதை போன்று நீங்களும் பல பெண்மணிகளும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலியமாக நிறைய சூறாக்களை மனனம் செய்து அல்லாஹ் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அடுத்ததாக நஜீமா அம்மா அவர்கள் இதா ஜாஅத் குல் ஹுவல்லாஹு குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை ஓத வருகிறார்கள். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அல்லாஹ் தான் எனக்கு உதவி செஞ்சான். ஏன்னா நான் சூறா சொல்லிட்டு சில விஷயங்கள் கூற விரும்புகிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر حاسد إذا وقب ومن شر حاسد إذا حسد ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. Ini sudah barang. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நீங்க இந்த மதரசாவில் என்னம்மா உங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? எனக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அப்படி ஒரு மகிழ்ச்சி. வீட்டுக்கார இறந்து 1 வருஷம் ஆச்சு. ரொம்ப துக்கத்திலையும் வேதனையிலும் நான் இருந்தேன். அல்லாஹ்ட்ட முறையிட்டேன். அல்லாஹ்ட்டா எனக்கு ஒரு வழிகாட்டி இந்த மதரசாவில் காமிச்சு ஆஜா ஹஜருக்கும் மதார் ஹஜருக்கும் ஆஜா ஹஜருக்கும் அவங்க உதவி செஞ்சாங்க. அவங்க உதவினால இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறேன். இதுவரைக்கும் இதே ஒரு பதட்டங்களுக்கு வளர்ந்து வாக்கப்பட்டு கல்வியாய் எல்லாருக்கும் 2 வயசு ஆகிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி இங்கே நிற்கிறேன்னா அல்லாஹ்வுடைய உதவி தான். அல்லாஹ் தான் அல்லாஹ்ட்ட எல்லா முறையிட்டாலும் கொஞ்சம் சட்டம்லாம் தெரியுமா? அல்லாஹ்ட்ட நம்ம எல்லா உதவி கேட்டாலும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தான். அல்லாஹ்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இன்னைக்கு அல்லாஹ்ட்ட நான் கேட்க போய் 5 வேளை தொழுகை கொண்டு பொறுமை கொண்டும் துவா கேளுங்கள். அந்த துவா வந்து எனக்கு கமலாக்கி எனக்கு என் தங்கை குபேதா அவனுடைய உதவியை கொண்டு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா எல்லாம் ஒரு சொர்க்கத்தில் நிற்கிறாப்புல இருக்கு. நான் எல்லாம் வந்து இத்தனை வயசு ஆகி ஒரு மைக்கு பிடிச்சு இதே தர்காவில் இந்த சுல்தான் அலாவுதீன் தர்காவில் நின்று இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் போதுமானது. எல்லாரும் நல்லா படிங்க. அவங்க குழந்தைகளை நல்ல ஒரு தீர் வழியில வளர்த்து அவர்களை ஆளாக்கி நல்ல ஒரு நெறியாக வளர்க்க வேண்டும். அவர்கள் நல்ல பண்போடு வளர்க்க வேண்டும். பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும். எல்லாம் தாய்மார்கள் கையில் தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா வந்து தன் யாரை விரும்புகிறானோ அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்வான். அப்படிதான் தன் விரும்புகிறவர்களை தன் பக்கம் சேர்த்திக் கொள்வான் என்றால் சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக உலகத்திலேயே அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வான். அப்படிப்பட்டவர்கள் தான் இதுபோல் உள்ளவர்கள். எவ்வளவு ஆசையாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு பிரியமாக அவர்கள் குர்ஆன் ஓதி அதை தெரிந்து மற்றவர்களுக்கும் சொல்கிறார்கள்.
இதை நாமும் அனைவரும் பிரயோஜனம் إن
أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். இன்னும் இரையச்சமுடையோர் அனைவருக்கும் இதுவே இறுதி கடைசி நல்ல முடிவு. மேலும் நமது தலைவரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய நண்பர்களின் மீதும் இன்னும் அகிலத்தில் வரும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அமைதியும் உண்டாகட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல் மதரசத்து சுல்தானியாவில் நடக்க இருக்கிற இந்த முப்பெரும் விழாவில் இன்றைய பயான் எதை பற்றி இருக்குதுன்னா நம் கல்வியோட முக்கியத்துவம். நம்ம கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாம்ல ஒழுக்க நெறிகளோடு இருக்கிற எல்லா கல்விகளையும் இஸ்லாம் வரவேற்குது. இப்ப கல்வியை பத்தி அடுத்த சொல்றதுக்கு ஒரு அழகான அப்படி சொல்லியிருக்கு. அல் இல்மு நூருன் வல் ஜஹ்லு நுல்மத்துன். அதாவது கல்வி என்பது அருளாகிறது, அறியாமை என்பது இருளாகிறது. நம்ம ஒவ்வொரு இப்ப இந்த இம்மை வாழ்க்கையிலும் சரி மறுமை வாழ்க்கையிலும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். இங்க கீழே வானத்துல இருந்து பூமி வரைக்கும் சின்ன செடியில இருந்து செடி கொடி மரம் எல்லாத்தையுமே பூச்சிகள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் விலங்குகள்ல இருந்து எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் படைக்கிறான். நம்ம உலக கல்வியை எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு. அது ஒவ்வொரு விதத்துல வேலை செய்யுது. இப்போ ஒரு மனிதனுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா அவன் தண்ணி பருக வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனிதனுக்கு இருக்கிற ஒரு பகுத்தறிவு, அதாவது நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்கறது பகுத்தறிவு. அதே போல ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதத்துல இந்த மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் செயல்படுத்துறது அல்லாஹ். அல்லாஹ் படைச்ச ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த உலக கல்வியின் உதவியோட தான் படிக்கிறோம். உலக கல்வி அப்படின்றது உலகத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருப்பது. அந்த உலகத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ப மாற அந்த உலக கல்வியில நம்ம முதலே சொல்லிட்டோம், மனிதர்கள் என்பவர்கள் வந்துட்டு இச்சைகளோடும் ஆசைகளோடும் படைக்கப்பட்டவர்கள் என்று. அப்படி அந்த இச்சைகளோடும் ஆசைகளோடும் படைக்கப்பட்ட மனிதன் இந்த துனியாவில எப்படி ஒழுக்க நெறிகளோட வாழ வேண்டும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுதான் நம்ம மார்க்க கல்வி. இப்படி நம்ம இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி எல்லாத்தையும் தெரிஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்கு கல்வி ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. இப்ப நம்ம மார்க்க கல்வியை பார்த்தோம் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையும் எல்லாருமே கல்வி கற்றுக் கொடுப்பதை ஒரு அருள் பணியா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு காலேஜ் போறோம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு
அதுல வந்துட்டு பானு உமேகா அப்படின்னு ஒருத்தவங்களோட ஆட்சியில காபிகள்லாம் வாழ்ந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துல அபு ராபியா அப்படின்னு ஒரு மாமனிதர் இருந்தார். அந்த மாமனிதர் வந்துட்டு தன்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிற சமயத்துல போருக்கு செல்வதா சொல்லிட்டு ஒரு 3000 தினார்களை கொடுத்து விட்டு போருக்கு சென்றார்கள். அந்த போர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. இவங்களும் ஒரு 20-25 வருடங்களுக்கு சுமார் 20-25 வருஷம் வச்சுக்கோங்க. அவ்வளவு வருஷமும் தன் வீட்டு பக்கமோ இல்ல அவங்க மனைவிக்கு என்னாச்சு, அவங்களோட குழந்தைகளுக்கு என்னாச்சு எதுவுமே தெரியாம இந்த மனிதர் இருக்காரு. ஒரு 20 வருடங்கள் கழித்து அந்த மனிதர் திரும்பி வரும்போது வந்து பார்த்தா அவரோட அந்த மனிதரோட அபு ராபியா அவர்களோட வீட்டிலிருந்து அவரை போல ஒரு மனிதர் ஒரு வாலிபர் வந்துட்டு வெளியே வரார். இவர் எப்படி வந்திருக்கார்? போர்க்களத்துக்கு போனவரு ஈட்டி ஆயிரம் அதான் வந்தாரு. அப்படி வரவரை பார்க்கவும் இவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் வீட்டை இடிச்சு கொள்ள வராங்க. அந்த வாலிபர் சத்தம் போட்டு சண்டை போற அங்க உள்ள இருந்த அவங்களோட மனைவி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்திருக்கிறது வந்துட்டு அபு ராபியா தன்னுடைய கணவர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த அபு ராபியா வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்தது வராம என்ன கேட்கறாங்கன்னா தான் கொடுத்த 3000 தினார்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் இவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருக்கேங்க, நீங்க தொழுக போயிட்டு வாங்க அப்படி நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மனிதர் தொழுக போற வழியில தன்னோட மகன் வந்துட்டு ஒரு கண்ணியமான உடையில ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறத பாக்குறாங்க. என்ன அந்தஸ்து அப்படின்னா அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த பாடம் சொல்லி கொடுக்குற வேலைக்கு இந்த மனிதன் வந்து பார்த்துட்டு மறுபடியும் எப்படி வராங்கன்னா வீட்டுக்கு மிகவும் சந்தோஷமா வந்தார். சந்தோஷமா வந்த அந்த மனிதர் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கும் போது தெரியுது அந்த 3000 தினார்களையும் அந்த பெண்மணி தன்னுடைய மகனுக்கு கல்வி ரீதியில கல்வி கற்றுக் கொடுக்கும் ஒரு அந்தஸ்தை பெருமளவிற்கு அந்த குழந்தைக்கு கல்வியை ஊட்டி வளர்த்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. இப்போ இந்த கதையை வந்து நான் 3 படிப்பினைகளை வந்து கற்றுக்கொள்ளலாம். ஒண்ணு அதாவது ஒரு ஆசிரியருக்கு இருக்கிற அந்தஸ்து, இஸ்லாம்ல அதற்குள்ள இருக்கிற அந்தஸ்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது என்னன்னா 3000 தினார்களையும் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாது. குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து வரவேற்ற அந்த கணவர் இன்னொன்னு தன் கணவரை போனாலும் 20 வருடமாக அந்த குழந்தைய ஒரு நல்ல வழியில ஒழுக்க நெறியில வளர்த்த அந்த மனைவி. இந்த 3 விஷயத்தையுமே வந்துட்டு இந்த இப்ப இருக்கிற காலத்துல வந்துட்டு நம்ம பார்க்க வந்து தவறிக்கிட்டே இருக்கோம், செய்ய தவறிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம மண்பாட்டால ஒரு குரான் வந்து ஒரு ஹாஃபிலா சொற்களுக்குள்ள ஒரு குழந்தைகளை உருவாக்குறதை விட ஒரு டாக்டரையோ இல்ல ஒரு இன்ஜினியரையோ உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ஆனா அதே வந்து நம்ம ஹாஃபிலான அரசியல் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்லாம் என்பது ஒரு மதம், இது வந்துட்டு ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தலவுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், அதாவது கல்வி கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதுமான கடமையாகும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இஸ்லாம் என்பது ஒரு ஒழுக்கம் நிறைந்த கல்வியை எப்பொழுதுமே வரவேற்கக்கூடியது. அதை வந்து நம்ம எந்த ஒரு காரணத்தை வந்து தப்பா பேசக்கூடாது. இப்போ பெண் கல்வியை வந்துட்டு இஸ்லாம் தடை செஞ்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு எங்கேயுமே பார்க்கலாம். இப்ப நம்ம காலேஜ்லயே கல்லூரி எல்லா இடத்துலையுமே மதங்கள் வந்துட்டு பெண்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த இஸ்லாம் வந்துட்டு எப்பவே வேறோட எடுத்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக அவர்களுடைய மனைவி கத்திகா அவர்கள் அவங்க வந்துட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மனைவி அப்படின்ற அடுத்த அந்தஸ்துக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு கை சேர்ந்த வியாபாரி அப்படின்னு அறிமுகமாவாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அவர்கள் சைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோலை பலப்படுத்தி வைத்திருக்கும் அந்த வியாபாரத்தில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா பெண்கள் யாரும் படிப்பதற்கும் அல்லது தொழில் செய்வதற்கும் இஸ்லாமிலோ இல்ல வேற எந்த மதத்திலோ தடைகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. வேற மதத்துல செய்யற மாதிரி இஸ்லாம்ல வந்துட்டு இதற்கான தடைகள் இல்லை. ஆகவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த பயந்த கல்வி ஞானத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மதரசத்து சுல்தானியா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னும் ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்புனே சொல்லலாம். நிறைய பேர் இருப்பாங்க காலையில காலேஜ் போவாங்க, மதியானம் காலேஜ் போவாங்க. இப்போ மதியம் காலேஜ் போற எந்த ஒரு பெண்மணிகளுக்கும் எந்த ஒரு மாணவிகளுக்குமே இந்த மதரசா படிக்கிற
சுருதுல்லாஹ் மினல் ஜின்னத்தில் வன்னாஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல்ஹுல்லாஹ் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தப்பத் யதா அபீ லஹப் கத்தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب امرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. السلام عليكم. அல்லாஹ் தஆலா இந்த ஜசீமாவின் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இப்பொழுது ஜசீமா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர்.